ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காம்பவுண்ட் வந்து ஹேலைட்ஸ். இப்போ ஹேலைட்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? ஹேலஜன்ஸ் அதாவது பீரியாடிக் டேபிளில் குரூப் நம்பர் 17ல் உள்ள அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்லையா, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அதுதான் என்னது, they are called as a halogens. அந்த halogens வந்து they will combine with some other element and form, and then it is called as a halides. அது வந்து கோவலண்ட்டாகவும் இருக்கலாம், அயானிக்காகவும் இருக்கலாம். இப்போ இது ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து they form halides with general formula MX2. எம்ங்கிறது ஜென்ரலாக எனி ஆல்கலைன் எர்த் மெட்டல், எக்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஹேலஜனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிம்பிள். How they are prepared? They can be prepared by heating metals with the halogens. இந்த மெட்டல் வந்து ஹேலஜன் கூட ஹீட் பண்ணுறதால we can prepare this metal halide. இப்போ அதே மாதிரி இப்போ எல்லாமே அந்த குரூப் அந்த ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் உள்ள எல்லா மெட்டலுமே வந்து they can form halides. அதில் பெரிலியம் ஹேலைட் பார்த்திங்கன்னா they are covalent on account of small size of beryllium. நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பெரிலியம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா it forms a covalent bond by sharing of electrons. And beryllium halides are hygroscopic, not hydroscopic. Hygroscopic means it can absorb water. அண்ட் ஆல்சோ என்ன பண்ண இட் கேன் ஃபியூம் இன் மாய்ஸ்டரில் கொஞ்சம் அப்படி பொரியாக வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். பெரிலியம் குளோரைட் ஹேஸ், இப்போ ஏன் நம்ம பெரிலியம் மட்டும் தனியாக படிக்கிறோன்றது சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் எலிமெண்ட் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வி ஆர் ரெடி. பெரிலியம் குளோரைட் ஹேஸ் அ செயின் ஸ்ட்ரக்சர் இன் சாலிட் ஸ்டேட் ஷோன் இன் த ஃபிகர். இந்த ஃபிகர் 5.9ல் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது சாலிடில் liquid gaseous phase la how the beryllium chloride structure is present அப்படின்றது it is given in this next diagram. So in vapor phase it exists as dimer, whereas at a higher temperature it dissociates into monomer. So beryllium chloride oda formula என்னவா இருக்கும்? MX2 அப்படிங்கிறது general formula. அப்போ beryllium ஓட ஃபார்முலா வந்து என்னவா இருக்கணும்னா BeCl2 இல்லையா? இப்போ பாருங்கள், இதுதான் அந்த BeCl2ஓட ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்ட்ரக்சர் பி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து BeCl2, அதாவது மோனோமராக இருக்குது. அதே வேப்பர் ஃபேஸ் எப்படின்னா டைமர் ரெண்டாக சேர்ந்துருக்கு. அதே சாலிட் ஸ்டேட்டில் ரொம்ப காம்பேக்டாக வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. எதனால் இது வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது, ஹவு இட் இஸ் கால்ட் அஸ் அ கோவலண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். திஸ் இஸ் BeCl2 நான் சொல்லியிருக்கேன். இங்கே பிஇ பாருங்கள், இது வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 9th 10thலேயே படிச்சிருப்பீங்க. இப்போது இதில் வந்து பேலன்ஸ் எலக்ட்ரானை வச்சு நம்ம ஆக்டெட் ரூல் வச்சு ஃப்ரேம் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளோரினை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 குளோரினை சுற்றி. இப்போ பட் பெரிலியம் பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹேஸ் ஒன்லி 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ இட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இதுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதால என்ன பண்ணுனாக்கா இது வந்து இன்னொரு குளோரின் வேறு ஒரு BeCl2ல் உள்ள குளோரின்லேருந்து 2 எலக்ட்ரானை வாங்கிக்கும். அப்போ ஒரே எலிமெண்ட் வந்து 2 எலக்ட்ரானையும் கொடுத்தா அது என்ன பாண்டு ஃபார்ம் பண்ணும்? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இல்லையா? ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இட் எக்ஸிஸ்ட் அஸ் அ டைமர் அண்ட் ஆல்சோ இட் ஃபார்ம்ஸ் அ பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ தட் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் திஸ். ஸோ ஐ எம் டெல்லிங். ஸோ இங்கே ஏன் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகுது. தட் இஸ் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் Be and Cl2. This is how the structure that is explained here. Okay, so this A structure it is in solid, and C structure is actually in vapor phase, that is dimer, and B structure is the monomer, that is BeCl2. Next, except beryllium halides. இது வரைக்கும் நம்ம பெரிலியம் பற்றி மட்டும் படித்தோம் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக இல்லையா? ரிமைனிங் ஹேலைட், ஏன்னா இது வந்து நம்ம ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எல்லாத்த பற்றி படிக்கிறோம். அப்போ ரிமைனிங் பற்றி பார்ப்போம். எக்ஸப்ட் பெரிலியம் ஹேலைட்ஸ் ஆல் த அதர் ஹேலைட்ஸ் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் அயானிக் இன் நேச்சர். பெரிலியம் ஹேலைட் மட்டும் என்னது, தட் இஸ் கோவலண்ட் இன் நேச்சர். Chlorides and fluorides of other metals are ionic solids. அதுலேயுமே வந்து chlorides and fluorides வந்து solid ஃபார்மில் இருக்குது. They are ionic அப்படிங்கிறதால they are good conductors of electricity in fused state and in aqueous solution. Liquid stateல வந்து they are good conductors of electricity and they can form hydrates. Halide hydrates ஃபார்ம் பண்ணோம். அந்த டெண்டன்சி என்ன பண்ணால் கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகும் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அந்த ஹைட்ரேட்டிங் டெண்டன்சி இஸ் ஆல்சோ கெட்டிங் டிக்ரீஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா சால்ட்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ். இந்த ஆல்கலைன் எர்த் காம்பவுண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய சால்ட்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்சோ ஆசிட் அப்படின்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. வாட் இஸ் ஆசிட்னு நிறைய
படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் ஆசிட்? ஜெனரலாக உங்களுக்கு தெரியும் விச் இஸ் த ஒன் விச் கிவ்ஸ் H ப்ளஸ் இஸ் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம், HCl இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதில் ஆக்ஸோ ஆசிட் மீன்ஸ் தட் ஆக்ஸோ ஆசிட் ஹேஸ் ஒன் ஆக்சிஜன் அண்ட் ஆல்சோ in addition it has hydrogen and some other element. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஸோ ஆசிட் உங்களுக்கு சொல்லணும்னா வந்து HCO3. ஓகே, இப்போ HCO3 அதில் கார்போனிக் ஆசிட், அதில் வந்து உங்களுக்கு H ப்ளஸும் இருக்கும், CO3 மைனஸ் இருக்குது. அதோடைய சால்ட் தான் வந்து we are going to see. What are the salts? For example, carbonate. அந்த கார்பனேட் எதுலேருந்து வருது? ஆக்சுவலாக கார்பனேட்டுங்கிறது ஒரு சால்ட்டு. உங்களுக்கு தெரியும் சால்ட் அப்படிங்கிறது எதுலேருந்து எப்படி ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு. ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் பண்ணால் தான் என்ன நமக்கு கிடைக்கும்? சால்ட் கிடைக்கும். இங்கே நமக்கு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே என்னது? பேசிக் இன் நேச்சர் இல்லையா? அப்போது பேசிக் இன் நேச்சராக இருக்குது. கார்போனிக் ஆசிட்ங்கிறது ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் கிடைக்கிறது நமக்கு சால்ட், தட் இஸ் MCO3. So that is the carbonate salt. So all the carbonates they decompose on heating to give carbon dioxide and oxide. நம்ம எப்படி இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்க்கல, இதோட சால்ட் என்னன்றதை மட்டும் பார்க்குறோம், MCO3. அதை வந்து ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகும் அண்ட் ஆக்சைடு இஸ் ஆல்சோ ஃபார்ம்டு. அந்த கார்பனேட் ஏன்னா நம்ம காம்பவுண்ட்ஸை பற்றி தானே படிச்சுட்ருக்கோம். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸை பற்றி படிக்கிறது தனி. இப்போ நம்ம காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் படிச்சுட்ருக்கோம். அந்த கார்பனேட்டோடைய சால்யூபிலிட்டி எப்படி இருக்கும்னா டிக்ரீசஸ் டவுன் த குரூப். அதே தெர்மல் ஸ்டேபிலிட்டி பார்த்தாக்கா இருக்க இருக்கும், இட் இன்க்ரீசஸ், அதாவது இட் கேன் ரெசிஸ்ட் high temperature. So it increases down the group with increasing cationic size. ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், டீகம்போசிஷன் டெம்பரேச்சர் ஃபார் கார்பனேட்ஸ், அஃப்கோர்ஸ் சல்ஃபேட்ஸ் அடுத்தது வரப்போகிறது, ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும், மேலேருந்து கீழே வர 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 டீகாம்போசிஷன் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஐ மீன் எப்போது டீகாம்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஹையர் டெம்பரேச்சரில் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இட் ஹேஸ் ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி. Next we are going to see about the sulfates. Alkaline earth metals உடைய sulfates. Sulfates எல்லாமே வந்து white color solids and they are also stable to heat. So beryllium sulfate, magnesium sulfate இதெல்லாம் sulfates இல்லையா, அதெல்லாம் வந்து சால்யூபிளாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்ஸ் வந்து சால்யூபிள் அண்ட் சால்யூபிலிட்டி டிக்ரீசஸ். கால்சியம் சல்ஃபேட்லேருந்து ஆரம்பிச்சாக்கா சால்யூபிலிட்டி இருக்கிற டிக்ரீஸ் ஆகும். த டிகிரி ஆஃப் ஹைட்ரேஷன் என்தால்பீஸ் ஆஃப் அயான்ஸ் ஓவர் கம் த லாட்டிஸ் என்தால்பி. ஹைட்ரேஷன் என்தால்பி, லாட்டிஸ் என்தால்பி இந்த லெசன்லேயே ஆரம்பத்திலே படிச்சிருப்பீங்க. ஹைட்ரேஷன் என்தால்பி இந்த லெசனில் படிச்சிருப்பீங்க. லாட்டிஸ் என்தால்பி வந்து தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம். அதாவது ஹைட்ரேஷன் என்தால்பி ஜாஸ்தி, இது லாட்டிஸ் என்தால்பி விட. லாட்டிஸ் என்தால்பிங்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர்ட் டு ரிமூவ், அதை விட ஹைட்ரேஷன் என்தால்பி ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கிறதால என்ன ஆகுதுனாக்கா the solubility decreases. ஏன்னா more energy is needed to solubilize than to decompose. Therefore the solubility actually decreases from down the group, that is from calcium sulfate to barium sulfate. Next we are going to see nitrates. How nitrates are formed? These are made by dissolution of carbonates in dilute nitric acid. Carbonate வந்து when it is mixed with the nitric acid it forms nitrate. Magnesium nitrate, ஒரு nitrate பற்றி சொல்கிறாங்க. It crystallizes with 6 molecules of water, whereas barium nitrate crystallizes as anhydrous salt. There is also decreasing tendency to form hydrates. முன்னாடி பார்த்த மாதிரியே டெண்டன்சி என்ன ஆகுதுனாக்கா சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஹைட்ரேட்டிங் டெண்டன்சி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆல் ஆஃப் தெம் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங் டு கிவ் ஆக்சைட். நைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ஹீட் பண்ணாக்கா தே வில் டீகம்போஸ் டு கிவ் இட்ஸ் ஆக்சைட். So that's all about the compounds of alkaline earth metals.